வணக்கம். இன்றைக்கி புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். புடலங்காவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இருக்கிற இந்த விதைகளெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சிலர் இந்த விதையை போட்டு கூட ரெசிபீஸ் செய்வாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி பொரியல் செய்கிறதால இது நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் இது மட்டும் போதும். இப்போ நான் இந்த புடலங்காவை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நம்ம நீட்டு வாட்டத்தில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் ரவுண்டாக போடுவாங்க, அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் பொடியாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வானல் எடுத்துப்போம், இல்லைன்னா ஒரு கடாய் எடுத்துப்போம். அதை எடுத்து சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி போட்டுக்கலாம். இந்த தண்ணியில் தான் நம்ம புடலங்காவை வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த புடலங்காய் கூட கடலைப்பயிரும் சேர்த்து பொரியல் செய்கிறதால நான் கடலைப்பயிறு ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு அது கூட இந்த புடலங்காவை சேர்த்து 2த்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். இது ரெண்டும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பொரியல் செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். புடலங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்கிறதால நம்ம பொரியல் செய்யும்போது கொஞ்சமாக போட்டால் போதும். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது வேகட்டும். வெந்து இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது நீங்கள் காயை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து கையில் நசுக்கி பாருங்கள். நசுங்குச்சின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ நான் வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது வெந்துடுதான்னு நான் ஒரு காய் எடுத்து வச்சு பார்த்துக்கிறேன். அதே மாதிரி கடலைப்பயிரையும் நசுக்கி பார்த்தோம்னா தெரியும் வெந்துடுச்சான்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இது போதும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் கொட்டிடுறேன். தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு திருப்பியும் ஒரு கடாய் எடுத்து சூடு பண்ணிவிட்டு பொரியலுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு, எண்ணெய் சூடான உடனே நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். நான் தாளிப்புக்கு கடுகு, தாளிப்பு பயிறு, கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுபடட்டும்ன்ட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம நல்லா இதை எண்ணெயிலேயே திருப்பி விடுவோம். இந்த பச்சை வாசனம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்த அந்த கடலைப்பயிரையும் புடலங்காவையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கி விட்டோம்னா நல்லா மிளகாத்தூளோடு நல்லா இணைஞ்சி வதங்கிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம இது கூட பருப்பு உசிலின்னு கூட செய்வாங்க ஒரு சிலர். புடலங்காவும் கடலைப்பயிரும் போட்டு பருப்பு உசிலின்னு செய்வாங்க. இது நான் பொரியல் தான் செஞ்சுருக்கேன், பருப்பு உசிலி மாதிரி செய்யலை. நான் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கடைசியாக இது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்டுடலாம். தேங்காய் பூ திருவி அது மேலே போட்டு கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்டுடலாம். நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். இது சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.